சத்தத்தை உயர்த்தி தாளைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு மகிமையின். ஆமென். வாசல்களே தாளைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். எல்லா வாசல்களே உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ஓ மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா இயேசு மகிமையின். மண்ணுலகம் மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை அன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை அன்றோ. தேடுவோம் அவரை, ரட்சகர் இயேசுவை தேடுவோம் அவரை, ரட்சகர் இயேசுவை, ரட்சகர் இயேசுவை. யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா இயேசு மகிமையின். கர்த்தர் மலை மேல்
இன்றும் அற்புதம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு ஒப்பான தெய்வம் வேறு ஒருவரும் இல்லையே. அவர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தின்படி இந்த மாத வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். என் வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான காரியம் தாமதம். என்ன? தாமதம் வரும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் நமக்கு. ஒரு ஆசீர்வாதத்தில் தாமதம், குழந்தையில் தாமதம், திருமணத்தில் தாமதம், குடும்ப வாழ்க்கையில் தாமதங்கள், சில ஆசீர்வாதங்கள் தாமதங்கள், வரவேண்டிய பணம் வராமல் தாமதங்கள், வேலை உயர்வு கிடைக்காம அதில் ஒரு தாமதம், சில காரியத்தை எதிர்பார்த்துட்ருப்போம், பல எதிர்பார்ப்போடு வைத்து யோசித்துட்டே இருப்போம். ஆனால் சில நேரம் தாமதம் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறது. தாமதம் நம்மளை பலவீனப்பட வைக்கிறது. தாமதங்கள் சில நேரம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை கூட நமக்கு உண்டாக்குகிறது. தாமதங்கள் சில நேரம் நமக்கு வேதனையை உண்டாக்குகிறது. தாமதம் சில நேரம் நமக்கு உலகம் நமக்கு அவமானத்தையும் நிந்தைகளையும் கொடுக்கிறது. அப்படி சில தாமதங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும்போது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து விடுகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்த நாட்களில் அப்படி சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் தாமதித்து கொண்டே இருந்தபோது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு சில கலக்கங்களும் கலகங்களும் உண்டாகி அவர் இப்படியே தாமதித்து கொண்டே இருக்கிறார். எப்போ நடக்கும், எப்போ தீவிரிக்க போகிறார், எப்போ இது சம்பவிக்கும், எப்போ நம்ம சுதந்திரிக்க போகிறோம், எப்போ கர்த்தர் நம் வாயை நகைக்க பண்ணுகிறார் என்கிற கேள்வி 20ஆம் வசனத்துக்கு பின்பகுதியில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருந்தபோது வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இது ஒரு பெரிய பழமொழியாகவே இருக்குது. என்ன? அவர் சொல்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இன்னும் நிறைவேற்றமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு பழமொழியாகவே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். 24ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தா, இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தீர்க்க தரிசனம் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமல் போகும். என்ன சொல்கிறாங்க? இப்படி நடக்கும்னு சொல்கிறாங்க.
அதெல்லாம் இனி நடக்காது, இனி பேசப்படாதபடிக்கு 28ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், என் வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவரே உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட இன்னைக்கு சொல்லு. இன்னைக்கு நான் உங்களோட இந்த மாதம் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தாமதமாக இருக்கிறதோ இந்த மாதம் இனி ஒன்றும் தாமதிப்பது இல்லை. அவருடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்பி நிறைவேற்ற போகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இனி ஒன்றாகிலும் தாமதிக்க போகிறது இல்லை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9 10 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9 10 வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் 1000 தலைமுறைகளுக்கு உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இனி தாமதமே இல்லாம பதிலளிக்க போகிறார். சத்துருக்கள் அப்படி பேசிட்டே இருக்காங்களா, இனி ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள தேவன் சொல்றார், இனி பிரத்யட்சமாய் தாமதமே இல்லாமல் பதிலளிக்க போகிறார். எப்படி யாக்கோபுக்கு விரோதமாய் லாபான் எழும்பி வந்தபோது லாபானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், அவனிடத்துல நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பதில் உடனே அளித்தார், தாமதமே இல்லாம யாக்கோபுக்காக தேவன் பதில் கொடுத்தார். சில நேரம் இந்த தாமதம் ஆகும்போது நம்முடைய ஜெபம் எப்படியா மாறுது பாருங்களேன். ஜெபம் எப்படி இருக்கு? சங்கீதம் அன்னைக்கு 40:17 வாசித்தோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, எனக்கு தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் மேல நினைவா இருக்கிறீங்க, எனக்கு துணையா இருக்கிறீங்க, என்னை விடுவிக்கிறீங்க, எல்லாம் தெரியுது. ஆனா மட்டும் நீங்க தாமதிக்கிறது என்னால தாங்கவே முடியல. அவன் ஜெபம் எப்படி இருக்கு? ஆண்டவரே தாமதியாதையும், தாமதம் மட்டும் வேண்டாம், நீங்க என் கூட இருக்கிறது தெரியுது, என்னை விடுவிக்கிறவர் நான் விரும்புறேன், நான் அதை நம்புறேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் தாமதம் ஆகும்போது அவன் ஜெபம், ஆண்டவரே தாமதம் மட்டும் பண்ணிராதீங்க. சங்கீதம் 70:5 வசனத்தை வாசித்து பாருங்கள். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். தாமதம் மட்டும் செய்யாதீங்க, தீவிரமா வாரும். லேட் பண்ணிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் வந்துருங்க, தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர், கர்த்தாவே தாமதையாதையும். தாமதம் மட்டும் வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, லேட் ஆகுது, வாக்குத்தத்தம் தாமதமாகும் போது கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவனே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றான். ஆண்டவரே தாமதம் மட்டும் வேண்டாம், எங்களை கேளுங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை கவனிங்க, ஆனா தாமதம் மட்டும் தயவுசெய்து வேண்டாம். அவன் ஜெபம் அப்படி இருக்கு. 21 நாள் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி கொண்டிருந்த காலகட்டத்தில் சத்துரு அவனை வந்து தடை பண்ணுகிறான். தடை பண்ணின போதிலும் கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த தடையை மாற்றி சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலம் இன்னும் இருக்கிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் இருக்கு. ஆனாலும் இந்த 21 நாள் உபவாச ஜெபம்
ஜபத்துல பிசாசு உன்னை ஜபத்தை தடை பண்ண வந்தான். ஆனா சத்துருவை தடை பண்ணி தேவதூதனை அனுப்பி பயப்படாதே, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே கட்டளை வெளிப்படும். ஆண்டவர் சொல்லி வாக்குத்தத்தத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தினா. இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க ஜபம் அப்படி இருக்கா? ஆண்டவரே தாமதம் பண்ணாதீங்க. எத்தனை பேருடைய ஜபம் அப்படி இருக்கு? இன்னும் வாக்குத்தத்தம் தாமதமா இருக்கு. ஆண்டவரே தாமதம் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கா? எத்தனை பேருக்கு அப்படி என்ன இருக்கு? என் பிள்ளைக்கு தாமதிச்சிடாதீங்க, என் பிள்ளைகளுக்கு தாமதிச்சிடாதீங்க, என் குடும்பத்துக்கு தாமதம் பண்ணிடாதீங்க, வர வேண்டிய நன்மை இன்னும் தாமதமாயிட்டே இருக்கு. ஆண்டவரே தாமதம் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு இப்படி இருக்கு எண்ணம்? அப்படி ஜபங்கள் எல்லாம். அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நிறைவேற்ற போகிறார். இனி உங்க குடும்பத்தில் ஒன்றும் தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. தாமதிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமா. நமக்கு ஏன் தாமதம் செய்கிறார்னு நமக்கு நினைக்க வைக்குது. என்னென்ன சூழ்நிலை நமக்கு தாமதம் செய்கிறார்னு நம்மளை யோசிக்க வைக்குது. நமக்கு சில நேரம் அப்படி இருக்கும்ல, ஏன் தாமதம் செய்கிறார் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது இல்லை? அது என்னது நம்மளை தாமதம் செய்ய, இப்படி ஏன் தாமதம் செஞ்சுட்டே இருக்கிறார் அப்படின்னு நம்மளை எது யோசிக்க வைக்குது? தாவீதே அவனுடைய அனுபவத்தில் சொல்கிறான். சங்கீதம் 69:17, சங்கீதம் 102:2, சங்கீதம் 141:1, சங்கீதம் 22:19, சங்கீதம் 22:1-2, சங்கீதம் 39:12. இந்த வசனத்துல எல்லாம் தாவீது என்ன சொல்றான் பாருங்களேன். அவன் சொல்ற வேர்டை பாருங்களேன். 69:17 பாருங்க, ஆண்டவரே எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். என்னதான்? எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தாமதம் மட்டும் வேண்டாம், உமது முகத்தை அடியேனுக்கு மறையாதையும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமா வாங்க. எனக்கு செவி கொடுக்குறீங்களான்னே எனக்கு தெரியல. அதனால நமக்கு தோணுது, எனக்கு செவி கொடுக்குறாரா, நான் பண்ண ஜபத்துக்கெல்லாம் எனக்கு பதில் வருமா அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தாமதம். ஏன் தாமதம் அப்படின்னா இதுதான். சங்கீதம் 102 வாசித்து பாருங்க, 2ஆம் வசனம். தீவிரமாய் உத்தரவு அருளச் செய்யும், ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுற நாளில தீவிரமா எனக்கு உத்தரவு செய்யுங்கப்பா, தீவிரமா. தாமதம் மட்டும் வேண்டாம். எனக்கு சில நேரம் என் ஜபத்துக்கு பதில் வராத போது சங்கீதம் 22:19 அதே சொல்லுகிறா, கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாயிராதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரத்துக் கொள்ளும். 22:1-2, தேவன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் எனக்கு தூரமானீர். நான் கூப்பிடும்போது எனக்கு சத்தம் இல்லை, நான் ஆபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேன், அப்பவும் மறு உத்தரவு வரல, என் கூட இருக்கீங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி போல எனக்கு இருக்கு. தீவிரமா வாரும், தாமதியாதையும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா யோபு 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ அவர் என் நடுவில், இதோ என் அருகில் போகிறார், இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார். யோபுக்கு தெரிஞ்சு போச்சு. வலது பக்கம் பார்த்தேன், இடது பக்கம் பார்த்தேன், முன்னாடி பார்த்தேன், பின்னாடி பார்த்தேன், அங்கேயும் இங்கேயும் ஒழிச்சுக்கிட்டாரு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் அருகில் தான் அவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நமக்கு தாமதம்னு ஏன் தோணுது தெரியுமா? சில நேரம் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்குதோ, இல்லைன்னா என் ஆபத்து நேரத்தில் ஒரு ரிசல்ட் இல்லையே, சில நேரம் கூப்பிட்டு உபவாசம் பண்ணி இன்னும் மறு உத்தரவு இல்லையே என்று சொல்லும்போது நமக்கு இந்த தாமதம் வேதனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து காலை வேளையில் சொல்றார், உங்களை விட்டு அவர் விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. உங்க ஜெபத்தை கேட்கிறவர் உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறார், தாமதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது, ஏன் நமக்கு சில நேரம் இந்த தாமதம் என்று நினைக்க தோணுது தெரியுமா? ஆமா, முடிஞ்சிருச்சு போல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம்ல, முடிந்ததுன்னு நினைக்கும் போது ஆமா தாமதம் நினைக்க தோணுது. ஆமென். ஆமா. சங்கீதம் 71:11-12 பாருங்க. தேவன் அவனை கைவிட்டார், தேவன் அவரை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே
எனக்கு தூரமாயிராதேயும், தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஏன் தாமதம்னு நமக்கு தோணுது தெரியுமா? முடிஞ்சிச்சு அப்படி நினைக்கும் போது தாவீதை தான் சொல்றான், எனக்கு முடிஞ்சிருச்சு, என்னை கைவிட்டார் ஆண்டவர், என்னை சத்துரு தொடர்ந்து பிடிக்கிறான், எனக்கு முடிஞ்சு, எனக்கு எண்டு கார்டு போட்டுட்டாரு ஆண்டவர், போட்டுட்டாரு, என் ஜெபத்துக்கு வரல ரிசல்ட்டு, எனக்கு எண்ட் ஆயிடுச்சு என் லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு தாமதம்னு தோணுது. இல்லை, நமக்கு இனிமே தான் கர்த்தர் ஆரம்பமே வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே ஏசபேல் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே நாளைக்கு இந்நேரத்தில் அவன் தலையை தூக்கிடுவேன், அவனுக்கு முடிவு அப்படின்னு நினச்சிட்டான். எலியா மனசில் நினச்சதுனால தான் அவன் தூரமாக போய் ஒரு கெபிக்குள்ளே உட்காந்து தன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், போதும் கர்த்தாவே, இப்படி ஒரு வார்த்தை நான் இல்லாமல் போகட்டும், நான் சாகட்டும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சுன்றான். ஆண்டவர் சொல்கிறார், உன் பிரயாண தூரம் அதிகம்ப்பா, எழுந்துருன்னு சொல்கிறார். எழுந்து ஒரு நாள் பிரயாணப்பட்டு போனான். அதுக்கு அடுத்தது நாள் ஓரே மட்டும் 40 நாள் இரவும் பகலும் அலைந்து திளிந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் சோர்ந்து போய் உட்காந்துட்டு நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன்னு திருப்பியும் பலவீனப்படுறாரு. ஏன்னா எலியா நினச்சிட்டான், இவ ஒரே நாள் நாளைக்கு உன்னை கொன்றுவேன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அவர் தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வார்த்தை தான், இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் செத்துருவான், நாளைக்கு உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தை அவனை சோர்வுக்குள்ளாக்கி இதுதான் தாமதம் நினைக்க தோணுது. ஆனா ஆண்டவர் 41 நாள் அவனை ஜீவனோட வைத்ததை அவன் மறந்தே போயிட்டான். கர்த்தர் இன்னைக்கு எதுவுமே தாமதிக்க விட மாட்டார். இனி ஒன்றாகிலும் தாமதிக்க விட போகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் எதுக்கு நம்மளுக்கு தாமதம் நினைக்க வைக்கிறது தெரியுமா? எது தாமதம் நினைக்க வைக்கிறது தெரியுமா? நம்ம அவர் செஞ்ச நன்மைகளை மறந்து போயிடுறோம். ஆமாம், ரைட். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அற்புதங்கள், அடையாளங்கள், விடுதலைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறு, மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மன்னாவினால் போஷிக்கிறார், கடையினால் போஷிக்கிறார், கண்மலையில் நீரூற்று உண்டாக்குறார். எப்பெல்லாம் தேவைகளை கேட்குறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்த நேரம் ஆண்டவர் செய்த நன்மையை மறைந்து செங்கடலின் ஓரத்தில் கிருபையின் திரட்சி உணராதபடிக்கு கலகம் பண்ணினார்கள். அடுத்தது யோசிக்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு விடுதலை இல்லையே, இன்னும் அற்புதம் நடக்கலையே, இன்னும் நாங்கள் எப்போ வாக்குத்தத்தம் போவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வருகிறதே தவிர ஆண்டவர் இதுக்கு முன்னாடி நாட்களில் எனக்கு எவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாருங்கிறது நினைப்பு இருந்துச்சுன்னா தாமதம் ஆண்டவர் பண்ணலைங்கிற நினைப்பு உங்களுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பல பேர் பல முறை நாம் மறந்து விட்டோம். அதனாலதான் அவர் தாமதம் பண்றாரோ என்ற நினைப்பு வருகிறது. ஆமென். அவர் செஞ்ச அற்புதம், ரட்சித்தாரு, விடுதலை கொடுத்தாரு. எனக்கு நல்ல எவ்வளவு இக்கட்டான நேரம்லாம் வந்தபோது என் தேவையை சந்திச்சார். என் பிள்ளைகளை எவ்வளோ அழகா ஆச்சரியமாக படிக்க வச்சார். என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வச்சார். எனக்கு வாகனத்தை வாங்க உதவி செஞ்சார். ஆண்டவர் கடந்த நாட்களில் எத்தனை விபத்துகள் வந்த போதிலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். இதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை தப்புவிச்சாரு. இந்த நன்மையை மட்டும் நம்ம நினச்சிருந்துருப்போம்னா இன்னும் ஏன் தாமதிக்கிறாருங்கிற எண்ணம் நமக்கு வராது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் செஞ்ச நன்றியை மறந்ததுனால தான் ஏசப்பா தாமதிக்கிறார் நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தாமதம் பண்ண மாட்டார். ஆமென். ஏசப்பா ஒரு நாளும் தாமதிக்க மாட்டார். சில நேரம் நமக்கு என்ன தோணுது தெரியுமா, ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னு இருக்கும். ஏசப்பா ஒரு நாள் தாமதம் பண்ணாதவர், அவர் சரியான நேரத்தில் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசித்து பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12:40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் அன்றைய தினமே ஆன் டைம் சொல்லுங்க. அன்றைய தினமே, அன்னைக்கே 430 வருஷம் தான் அவன் சிறையிருப்பானா, அதுல ஒரு நாள் கூட கர்த்தர் கூட்ட விட மாட்டார். என்ன அவர் தாமதம் பண்ணார், அவர் சரியான நேரத்தில் செய்கிற ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரியான நேரத்தில் செய்வார். நமக்கு தான் தாமதம் தோணுது. குழந்தை வரலன்னு நமக்கு தான் தாமதம் தோணுது.
கல்யாணம் முடியலன்னா நமக்கு தான் தாமதம் தோணுது. அவர் ஆன் டைமில் தான் செய்வார். உங்கள் டைமுக்கு செய்ய மாட்டார், அவர் டைமுக்கு தான் செய்வார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு தான் தாமதிக்கிறார்ன்னு இருக்கு, அவர் தாமதமே பண்ண மாட்டார். அவர் வாக்கு தத்தத்தை குறித்து ஒரு நாளும் தாமதமே செய்யாத தெய்வம். அல்லேலூயா. ஆன் டைம். இனி ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. எதுவுமே நீ தாமதிக்காது. நமக்கு தான் அப்படி தோணுது, ஏண்டா அப்படி தாமதிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏசாயா 51ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. சிறைப்பட்டு போனவனை ஆண்டவர் எப்படி செய்வாராம்? தீவிரமா, தாமதிக்கவே மாட்டானா, தீவிரமாய் விடுதலை ஆவானா. அவன் சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவதும் இல்லை. அவர் தாமதிக்கவே மாட்டார். என்னென்ன சிறையிருப்பில் இந்த காலை வேளையில் இருந்தாலும் இன்னைக்கு கத்த தீவிரமாய் சிறையிருப்பை மாற்றுவா. அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை எப்படி நடப்பிப்பேனா? தீவிரமா. எப்படி? எனக்கு ஆண்டவர் என் ஊழியத்தில் முறை எனக்கு வாக்கு தத்தமாக என்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தை இந்த ஏசாயா 60:22. அன்னைக்கு தெரியல, இன்னைக்கும் தெரிகிறது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறா, இன்னும் இந்த வாக்கு தத்தம் இன்னும் உனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை, தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். இனி தீவிரமாய் கத்த செய்வார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ கண்ட சரியே, என் வார்த்தையை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு சொல்ற எல்லா வாக்குத்தத்தம் என்ன? எல்லாமே நீ தீவிரமாய் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே தீவிரமாய் நடக்கும். ஆமென், ஆமென். சரி, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. ஒரு 4 சம்பவத்தை, ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏன் நமக்கு இந்த தாமதம் இருக்குல்ல, தாமதம் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாமதங்கள்லாம் வருது. சில தாமதம் நம்ம நினைக்கிறோம் அது தாமதம் இல்லை, அவர் சரியான நேரத்தில் செய்கிறார். சில ஏன் எதிர்பாராத சில தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறது, அதையும் வேதத்திலிருந்து சொல்லி ஒரு 4 சம்பவத்தை சொல்லுகிறேன். எதிர்பாராத ஒரு தாமதம், அன்எக்ஸ்பெக்டட் டிலே. சொல்லுங்க, அன்எக்ஸ்பெக்டட் டிலே. எதிர்பார்க்கவே முடியாத சில தாமதம் இருக்கும். இப்போ நடந்துரும் நினைப்போம், ஆனால் யோசிச்சுட்டே இருப்போம், ஐயோ நடக்கலை, இப்போயும் தாமதமாயிடுச்சா? அப்படி வரும்ல, வருதா? எத்தனை பேருக்கு நாளைக்கு நடக்க போகுது, நாளைக்கு நமக்கு கத்த செய்ய போகிறார் நினச்சிட்டு இருப்போம், நாளைக்கு நடக்காது. சில நேரம் எதிர்பாராத தாமதம் எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்குது? நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், நாளைக்கு வாங்கிடலாம், போயிடலாம், செஞ்சிடலாம், முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம், ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் இல்லை, எதிர்பாராத சில தாமதம். வேதத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். போச்சா போச்சா? எப்பா 11 அரிக்கட்டு, 11 நட்சத்திரம், சூரியன் சந்திரன் எல்லாம் வணங்குதுன்னு பெரிய வாக்குத்தத்தம் பயங்கரமாக கர்த்தர் கொடுத்துட்டார். போத்திபார் மனைவி அவனை வஞ்சித்து சிறைச்சாலையில் போயாச்சு, அங்கே சிறையிருப்பில் இருந்தாச்சு, தலைவன் கண்களில் தயவு கிடச்சாச்சு, கர்த்தர் நடத்திட்டு வாரார். ஆனால் இப்போது அந்த சிறைச்சாலையில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் சுயாம்பாகியின் தலைவன். 2 பேருக்கும் தரிசனம் வருது. 2 பேர் தரிசனத்தையும் யோசேப்பு ரிவீல் பண்ணுறான். 3 நாளைக்கு உள்ள ஒன்றை பார்வோனுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார். பார்வோன் உன்னை 3 நாளில் உன்னை உயர்த்துவார். அவர் இருந்த ஸ்தானத்தில் திருப்பி போயிடுவாப்பா அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி தரிசனத்துக்கு வெளிப்பாட்டை சொல்லியாச்சு. இன்னொருத்தனுக்கு சொல்லியாச்சு, 3 நாளில் இதே பார்வோன் உன்னை தூக்கி போட்டுருவார்.
நீ சாவை பார் அப்படின்னு சொல்லியாச்சு. 3 நாள் தான். அப்போ சொல்கிறான் யோசேப்பு, பார்வோன் உன்னை உயர்த்தி இருக்கும்போது என்னை நீ என்ன செஞ்சிடாத, மறந்துட மட்டும் செஞ்சிடாத. நான் இப்படி உனக்கு ரெவலேஷன் பண்ணேன், உனக்கு தரிசனத்தை ரிவீல் பண்ணேன், உனக்கு இப்படியெல்லாம் நன்மை செஞ்சேங்கிறத தயவு செய்து சொல்லி என்னை நினைச்சிரு, மறந்துட மட்டும் செய்யாதன்னு சொன்னால், நம்ம ஆள் அங்கே உயர்வு வந்த உடனே டபார்னு என்ன செஞ்சிட்டாரு, மறந்து விட்டான். எத்தனை வருஷம்? யோசேப்புடைய மனதில் இருந்தது என்ன, இன்னும் 2 நாளில் நான் வெளியே வந்துடுவேன், இன்னும் only 2 days, இன்னைக்கு இன்னும் 2 நாள் தான், இன்னும் 1 நாள் தான், 3 நாள் ஆக போது பானபாத்திரக்காரனை பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துறார். அவன் நினைச்சிட்டு இருக்கிறது உள்ள, எனக்கு இன்னைக்கு விடுதலை, எனக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது, எனக்கு இன்னைக்கு தரிசனம் நிறைவேற போகிறது, குறித்த காலத்துக்கு வைத்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு நிறைவேற்ற போகிறார், இன்னைக்கு நான் போயிருவேன் நினைச்சேன். ஆனாலும் பானபாத்திரக்காரனோ மறந்து போனான். எதிர்பாராத தாமதம். இந்த மாசம் லோன் சாங்ஷன், கடன் க்ளோஸ். நடக்காது, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. எதிர்பாராத தாமதம். வந்தாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, பார்த்தாச்சு, பேசியாச்சு, நாளைக்கு நடக்காது, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா? தோத்திரம். எதிர்பாராத தாமரம். மறந்துடுவேன், என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, பாட்டு பாடணுமே. போச்சே, மனுஷன் மறந்துட்டானே. மனுஷன் எப்பயும் மறக்கிறவன் தானே, சொல்லுங்க. மனுஷன் எப்பயும் யாரு, மறக்கிறவன் தானே. அன்எக்ஸ்பெக்டட் டிலே. சில பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரம் பல முறைகள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த தாமதத்தை நான் வெளியே வந்துடுவேன், நான் மேலே ஆயிடுவேன், நான் படிச்சிருவேன், நான் இந்த வேலை கிடச்சிரும் அப்படி நினச்சி எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்பாராத தாமதம் வருகிறதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதிர்பாராத நன்மையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. எதிர்பாராத தாமதம். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை பாருங்க. 14. 2 வருஷம் கழித்து அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை எப்படியா? தீவிரமாய். எப்படியா? தீவிரமாய். கேட்கல? தீவிரமாய். சபை சொல்லட்டும். கேட்கல இன்னும்? தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரன் பண்ணி கொண்டு வேற வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். 44, 45 வசனம் சொல்லுகிறது, தெண்டனிட்டு பணிய கடவ பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை கர்த்தர் நிறுத்தி, உன்னுடைய வார்த்தையினாலே அன்று இந்த தேசத்தில் ஒருவனாயிலும் கையையாவதும் வாயாவது அசைக்காதபடி காலையாவது அசைக்காதபடிக்கு உன்னை நான் இந்த நாளிலே உயர்த்துகிறேன் என்று பார்வோனை மேன்மைப்படுத்தி சாபநாத்து பனையா என்று கர்த்தர் உயர்த்துவாரானா? எதிர்பாராத சில தாமதங்களுக்கு எதிர்பாராதபடிக்கு கர்த்தர் தாமதம் பண்ணாமல் ஆன் டைம் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எதிர்பாராத தாமதத்துக்கு எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் செய்வார். ஆனால் இனி ஒன்று தாமதிப்பது இல்லை. அவர் வார்த்தை வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தாமதிப்பது இல்லை. 2வது பாருங்க, சில நேரம் புரிந்தே கொள்ள முடியாத சில தாமதம் இருக்கும். சில நேரம் புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன் அது தாமதிக்கிறார் அப்படின்னு சில நேரம் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி இருக்கா? சில நேரம் நமக்கு புரிய முடியல, ஏன் தாமதிக்கிறாரு? சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாவம் பண்ணுறேன், ஊழியம் பார்க்குறேன், ஆத்துமாதாயம் பண்ணுறேன், கிராம ஊழியத்துக்கு 3:30 வந்து விழுந்துடுறேன், கூட்டுறேன், பெருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஏன் இன்னும் தாமதிக்கிறார்? புரிஞ்சுக்கவே மாட்டேங்க முடியல. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? எல்லாம் செய்கிறேன் பிரதர், ஆனால் புரிய மாட்டேங்குது, ஏன் தாமதிக்கிறார்? புரியாத நேரம், புரியாமல் சில நேரம் தாமதம், புரிந்து கொள்ள முடியாத தாமதம். யோவான் 11ஆம் அதிகாரம் 4-6 வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது
இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதில் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். ஆத்தாடி, இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. வெயிட், தாமதிக்கிறார். ஒருத்தன் வியாதியா இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்து உடனே நம்ம ஆள் செய்யணும். புரிந்து கொள்ளவே முடியல ஏசப்பாவை. எத்தனை நாளுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், புரிஞ்சிக்கவே முடியலையே. ஏன் தாமதிக்கிறார்? எனக்கு இப்படி வியாதியை கொடுத்து தான் என்னை படுக்க வச்சு ரெஸ்ட் கொடுக்கணுமா? புரிஞ்சிக்கவே முடியலையே. தோத்திரம் அல்லேலூயா. எத்தனை மெசேஜ்னாலும் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஒரே நாளில் 7-8 மெசேஜ் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரே நாள் காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10-10:30 முடிக்கும் போது 8 மெசேஜ் கொடுத்து முடிச்சிருக்கேன் ஒரே நாள். அவ்வளோ பலனை கத்தத்தாரர். ஆமேன். ஆனால் ரெஸ்ட் கொடுக்கணும்னா காய்ச்சல் வந்துடுது, சளி வந்துடுது, டயர்டாயிருது, டீஹைட்ரேட் ஆயிடுது, படுக்க வச்சுறார். புரிஞ்சிக்கவே முடியலையே. ஏன் புரிஞ்சுக்க முடியல? இதே மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க. ஏதாவது பிரியாணி வச்சு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. தோத்திரம். எதிர்பாராத தாமதம், புரிந்து கொள்ள முடியாத சில தாமதம். இதை புரிஞ்சுக்க முடியல. ஏசப்பாவை சில நேரம் புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் ஆண்டவரே தாமதிக்கிறீங்க? சில நேரம் புரிய முடியல. ஏன் தாமதிக்கிறார்? உடனே திறந்தா, உடனே வந்து சுகமாக்கினா தேவநாமம் மகிமைப்படுறது லிமிட்டாக தான் இருக்கும். அவர் சில நேரம் புரிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கிறோம். ஏன்டவரே எனக்கு இன்னும் செய்யலை? ஏன்னா உங்கள் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், மகிமையின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்களில் புரிந்து கொள்ளாமல் சில நேரம் தாமதம் நமக்கு. ஏன் புரிஞ்சிக்கவே முடியல ஆண்டவரே இந்த தாமதத்தை? ஏன்னா நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மகிமை வெளிப்பட போகிறது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் புரிஞ்சு கொள்ளவே முடியாது, நீங்கள் யோசித்து பார்க்க கூட முடியாது, நீங்கள் கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு கத்தருடைய மகிமையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க விரும்ப போகிறார். எப்போ நான் உடனே பிள்ளை கொடுத்தா இந்த மகிமை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கழித்து வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவேனானால் என் மகிமை பெருசா இருக்கும். இயேசு இன்னும் 2 நாள் தாமதித்ததற்கு காரணம் புரியல. ஆனா எனக்கு இப்ப ஒன்று விளங்குகிறது. கல்லறை திறக்கும், லாசருவே வெளியே வா என்று சொல்லும்போது மகிமை பெருசா இருக்கும். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மகிமை பெருசா இருக்கிறதுக்காக கத்த தாமதிக்கிறார். சில நேரம் அதை புரிஞ்சு கொள்ள முடியல. ஆமென். புரியாமலே இருங்க. சில நேரம் புரியாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். சில நேரம்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுபவிக்க மட்டும்தான் செய்யணும். தோத்திரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சகரியாவுக்கு பிள்ளையை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தாமதித்தார். அவனால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. அவன் ஜெபம் பண்ணுறான், நம்மால் ஜபத்திலேயே இருக்கார். ஏன் தாமதிக்கிறாரு? ஒரு கிளட ஆயிட்டான் ஒரு சகரியா, ஒரு ஆசாரியன். அவனுக்கு ஏன் தாமதிக்கிறாரு? நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவனை தாமதிச்சீர்? கரெக்டாக இயேசு பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இவர் வெளிப்படணும். இவர் வெளிப்பட்டு இவருக்கு வழி ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தினா தான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவளில் இவன் தான் பெரியவனாக இருப்பான். இவனை தான் நான் வழி ஆயத்தப்படுத்துறதுக்காக ரெடி பண்ண ஆளுன்ட்டு அவர் வேலைக்காக, அவர் மகிமைப்படுறதுக்காக, அவரை வழி ஆயத்தப்படுத்துறதுக்காக தாமதிக்கிறார். அது நமக்கு தாமதம் போல தெரியுது, தாமதிக்கலை. நமக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியல. சில நேரம் ஆண்டவர் செய்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆராய்ச்சி பண்ணாதீங்க, நம்ம தான் தோற்று போயிடுவோம். ஏசப்பா செய்கிறத சில நேரம் ஆராய்ச்சியே பண்ணி பார்க்க முடியாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்ன கால்குலேட் போட்டாலும் முடியாது. உலகம் உருண்டை 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 உருண்டை. எத்தனையோ பூமி தட்டையாக இருக்கிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. கடைசியில் முடிவுக்கு கன்க்ளூஷன் எங்கே தான் வந்தாங்க?
பைபிளை தூக்கி பைபிளில் சொல்லியிருக்குப்பா, இது அவர் பூமியின் உருண்டையின் மீது வீட்டிருக்கிறார். கன்க்ளூஷன் இங்கே தான் ராஜா வரணும். நீனு இதை நீ எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு கதையும் நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. புரியாமல் இருக்கா, புரியாமல் இருக்கிறது தான் நல்லது. புரியாமல் இருந்துச்சுன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவன் நாமம் மகிமை அதிகமாய் வெளிப்பட போகிறது. உங்கள் பிறக்கிற பிள்ளை மூலியமாக, நடக்க திருமணம் மூலியமாக, உங்கள் வியாபாரத்தின் மூலியமாக, ஊழியத்தின் மூலியமாக எல்லாவற்றையும் தாமதிக்கிறார் என்றால் நீங்கள் யோசிக்கணும், தாமதம் இல்லை, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணியாச்சு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணியாச்சு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. நம்மால் அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் வனாந்திரத்தில் தான் தெருவில் சுற்றிட்டு அலைகிறார். ஓடியே திரிகிறார். அபிஷேகம் பெற்றாச்சு, கிருபையை பெற்றாச்சு. ஆனாலும் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதுக்கு அவனால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஆனால் சத்ருவை அடிக்கிறான், ஜெயிக்கிறான், கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் தந்துக்கிட்டே இருக்கிறார். புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஆனால் சிங்காசனத்தில் போக முடியல. ஏன்? தாவீதை கரெக்டாக மோல்டு பண்ணுறதுக்கு ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். சில நேரம் நமக்கு ஏன் சிங்காசனம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் சில ஸ்தானம் தாமதிக்குது தெரியுமா? தாமதிக்கலை, நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக சில நேரம் கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில ஆசீர்வாதம் உங்களுக்கு வராமல் இருக்க புரிஞ்சு கொள்ள முடியலையா? உங்களையும் என்னையும் நம்மை சில நேரம் மோல்டு பண்ணுறதுக்கு, கரெக்ட் பண்ணுறதுக்காக கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். என்னவா? பழி வாங்காமலும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் இருப்பீர், மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு சில நேரம் அப்படி தோணுதில்லை? தாங்கவே முடியாது சில நேரம் தாமதத்தை. இந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கான்? ஆண்டவரை நாங்கள் இரத்த சாட்சியாக மறிச்சிட்டோம், எங்கள் இரத்த சாட்சிக்காக நீங்கள் எப்போ பழி வாங்குவீங்க? என்னைக்கு தான் எங்களுக்கு நீதி செய்வீங்க? என்னைக்கு தான் எங்களுக்கு நியாயம் செய்வீங்க? தாங்க முடியாத சில தாமதம். என்ன தாமதம்? சில நேரம் தாங்கவே முடியாது. ஏதோ செய்யுங்களேன், தாங்க முடியல, எனக்கு இவ்வளோ செஞ்சுட்டாவ, தாங்க முடியல, எப்போ பதில் செய்வீங்க? அப்படி தோணுதா? சில நேரம் தாங்க முடியாத தாமதம். ஆண்டவர் சொல்லுகிறார் 11 வசனத்தில், இரத்த சாட்சிகள் நிறைவேறு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. இனி காலம் செல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க. இனி காலம் செல்லாது. சில நேரம் தாங்க முடியாத தாமதம் இருக்கும். நமக்கு தாங்கவே முடியல, ஆண்டவரே ஏன் தாமதிக்கிறீங்க? இரத்த சாட்சியாக நாங்கள் மறிச்சும் எங்கள் இரத்தங்களுக்காக நீங்கள் பழி வாங்காமலும் நீதி செய்யாமலும் எங்களுக்கு பதில் கொடுக்காமலும் எங்களுக்காக நீங்கள் நியாயம் செய்யாமலும் இருந்து இப்படி தாமதிக்கிறேன், எங்களால் தாங்க முடியலையே. என் பிள்ளைக்கு செஞ்சதை நினச்சிட்டே இருக்கிறேன், தாங்க முடியலையே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரு மகளை அவங்க அப்பா கல்யாணம் முடித்து கொடுக்குறாரு. கல்யாணம் முடித்து கொடுத்து நல்ல காரு, நல்ல பெரிய காரு, லக்ஸரி காரு, வீடு, நகை, அவ்வளவு பணம் கொடுத்து அவ்வளவு செஞ்சு வச்சார். ஆனால் அந்த பிள்ளை அவ்வளவு அந்த பையன் கொடுமைப்படுத்தி, எக்ஸ்ட்ரீமாக கொடுமை. அந்த மகளுடைய ஃபோட்டோவை அந்த வீடியோவில் பார்த்தேன். கண் இப்படி வீங்கியிருக்கு, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, இந்த கண் இப்படி வீங்கியிருக்கு. கிழிச்சு அடித்து கடிச்சு வச்சு அவ்வளவு அந்த 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 வாலிப பிள்ளை அவ்வளோ தாங்க முடியாமல் அடி வாங்கியிருக்கு, அவ்வளவு புருஷன்ட்ட.
அந்த டெல்லியில் நடந்த சம்பவம் நியூஸில் பார்த்தேன். அவங்க அப்பாவோட இருந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு கட்டை பார்த்தா பெரிய பெரிய கட்டை நட்டு ரோட்டில் அந்த பையனை இழுத்து போட்டு அடித்தாங்களே அடி. மாமா மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் ஹிந்தியில் மன்னிப்பு கேட்குறான். என் பிள்ளையப்பார் என் பிள்ளைய ஏன் இப்படி பண்ணேன்னு அடி. மருமகனை வச்சு வெளுத்துட்டார், பிச்சிட்டார் அடி. லைவாக அடியை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் 8 to 10 years இருக்கும். ஒரு மகளுக்கு செய்கிற ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு தீங்கோ ஒரு தீமையோ ஒரு காரியம் நடக்கும்போது அதுக்கு உடனே பதில் வராமல் தாமதமாகிட்டு இருக்கும்போது தாங்கவே முடியாதுல்ல, நம்மளால் தாங்க முடியாதுல்ல. சில நேரம் ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் இன்னும் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கோபம் வரும்ல நமக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளை இளைப்பாற பண்ணுறாரு. ஆனால் 6ஆம் வசனத்தில் 10:6 சொல்கிறார், இனி காலம் செல்லாது, இனி நான் தாமதிக்க மாட்டேன். கர்த்தர் நம்ம படுற கஷ்டம் ஒவ்வொன்றுக்கும் வேதனைகளுக்கும் ஆண்டவர் இனி காலமே செல்லாது, இனி தாமதிப்பதே இல்லை. உடனே கர்த்தர் பதிலை கொடுத்து இந்த மாதம் நமக்கு நிறைவேற்றி தருவா. அல்லேலூயா சொல்லும். வலது கரத்தை உயர்த்தி, உங்களால் சில காரியம்லாம் தாங்க முடியாமல் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க. சில காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்றார், இனி காலம் செல்லாது, இனி தாமதிப்பதே இல்லை. ஆமேன் ஆமேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாலாவது காரியம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போக கொள்ளாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இது வேண்டுமென்றே தாமதம். என்ன சொல்றோம்? சில நேரம் தாங்க முடியாத தாமதம். ஏன் தாங்கவே முடியல இந்த தாமதத்தை? எதிர்பாராத தாமதம். ஆமென். சில நேரம் தாங்க முடியாத தாமதம், சில நேரம் புரிந்து கொள்ள முடியாத தாமதம். இது எப்படி தாமதம்? வேண்டுமென்றே அவர் தாமதிக்கிறார். எதுக்கு தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தாமதிக்கிறார். அவர் வந்திருந்தாருன்னு இன்னைக்கு எத்தனை பேர் போயிருப்போம் பரலோக ராஜ்யம்? எத்தனை பேர் இந்த இடத்துல ஏசப்பா சாதத்தை அரிசி வச்சிருப்போம் அவர் வந்திருந்தா? கவுண்ட் பண்ணணும் இல்லை? எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட போயிருப்போம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 46:13 வாசிப்போம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பு தாமதிப்பதே இல்லை. ஏன் தாமதிக்கிறார்? வேணுனே தாமதிக்கிறார் ஏசப்பா. ஏன்? இன்னும் நம்ம குடும்பத்தில் யாரோ ரட்சிக்கப்பட வேணும்னு தாமதிக்கிறார். உங்கள் ஃபேமிலியில் இன்னும் யாரோ மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு தாமதிக்கிறார். உங்கள் கணவனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் பேரண்ட்ஸோ, உங்கள் மாமனார் மாமியாரோ, உங்கள் சொந்தக்காரங்களோ, உங்கள் நண்பர்களில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாமதிக்கிறார். அவர் தாமதித்ததுனால தான் நான் இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறேன். அவர் தாமதித்ததுனால தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னும் தாமதிக்கிறார். இன்னும் சிலர் மனம் திரும்பணும்னு தாமதிக்கிறார். அவர் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. 4 தாமதம். என்ன தாமதம்? தாமதம் எதிர்பார்க்கவே முடியல தாமதத்தை. ஆனால் எதிர்பார்க்காத நன்மையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அப்புறம் புரிந்து கொள்ளவே முடியல. சில நேரம் புரிந்து கொள்ளலைன்னா மகிமை பெருசாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால தாமதிக்கிறார். 3வது தாங்கவே முடியல. இல்லை, கொஞ்சம் இளைப்பாருங்க. கர்த்தர் இனி தாமதிப்பதே இல்லை, இனி காலம் செல்வதே இல்லை. தாங்க முடியாத தாமதத்துக்கு தாங்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நன்மையினால் நிரப்புவா. 4வது வேண்டுமென்றே தாமதிக்கிறார். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம கர்த்தரண்ட சேரணும்னு தாமதிக்கிறார். ஆனால் ஒரு நாள் இனி ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எதில் தாமதம் பண்ணக்கூடாது? சங்கீதம் 119 சங்கீதம்
60ஆம் வசனம். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். ஆண்டவர் தாமதமில்லாமல் சீக்கிரமாக செய்யணும்னா ஒன்று நம்ம செய்யணும், அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்ளும்படி நாம் தாமதியாமல் தீவிரிக்கணும். அவருடைய கற்பனை கட்டளை பிரதானமாக என்னது? இயேசு சொன்னது, நீங்கள் புறப்பட்டு போய் உபதேசம் பண்ணி சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞானசானம் கொடுங்கள். அப்போது கட்டளையும் கற்பனையின் பிரதானம் என்ன? புறப்பட்டு போங்க. இனி இதில் தீவிரிக்கணும், தாமதிக்கக்கூடாது. அப்போ நான் ஏன் எனக்கு தாமதமாகுது? நான் தாமதிச்சிட்டு இருக்கிறேன். இந்த காரியத்தில் இனி தாமதம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கற்பனையின் கட்டளைகள், பிரதான கட்டளை என்ன? பிரதான கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் உன்னை மற்றவங்க எப்படி நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் மற்றவர்களை நீங்கள் நடத்துங்க. இந்த கட்டளைகளை தாமதியாமல் தீவிரிப்பீங்க, தீவிரமாக செய்யுங்க. 2வது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிங்கன்னா அதை செய்ய என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பொருத்தனை செய்கிறதை பார்க்கிலும் செய்யாமல் இருப்பதே நலம். அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கல, நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். சிலர் சும்மா உடன்படிக்கை பண்ணி வாயை திறந்து கமிட் பண்ணி ஆண்டவர் எதை செய்வேன் இதை செய்வேன், அப்படி ஆக்கும் ஆணையாக்கும் பூனையாக்கும்ன்ட்டு ஆண்டவர் சமூகத்தில் பல லிஸ்ட் அடித்து விட்டுருவோம். வாக்குறுதிகளை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். நீங்கள் அப்படி கொடுக்கறத விட கொடுக்காமல் இருப்பதே உத்தமம். கொடுத்துட்டிங்கன்னா அதை இனிமேல் தாமதம் பண்ணாதீங்க. என்னென்ன பொருத்தனை பண்ணீங்களோ அதை இன்றைக்கே தீவிரமாக நடத்துங்க. அவர் தாமதிப்பது இல்லை. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுதே நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அல்லேலூயா. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஞானஸ்தானம் எடுக்காம இன்னும் இந்த ஆலயத்துக்குள்ள இருப்பீங்கன்னா டிலே பண்ணாதீங்க, தாமதம் பண்ணாதீங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் எடுக்காதவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும்னா நீங்கள் கழுவப்பட வேண்டும். ஜலத்தினால கழுவப்படணும், ரத்தத்தினால கழுவப்படணும், ஆவினாலே கழுவப்படணும். அப்போ தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அதுக்கு தாமதம் பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். முழங்கால் படியிடுவோம்.